மலேசியால 2வது இந்தியரா வந்துட்டு பாலியல் சிறப்பா வழி நடத்திருக்கீங்க. உங்களோட வளர்ச்சி நீங்க எப்படி பாக்குறீங்க? கோல், விஷன், மிஷன் எல்லாமே நம்ம இருந்ததுன்னா அதை நோக்கி கண்டிப்பா எல்லாரும் செய்யலாம் அப்படின்றத என்னோட கருத்து. உங்க மனைவி வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு உறுதுணையா இருக்காங்க. அவங்க தான் துணை இயக்குனர் சொல்லியிருக்கீங்க. மனைவி பத்தி பேசுங்க. என்னோட ஒரு பெரிய துணை சொல்லலாம். எல்லா விஷயத்திலுமே அவங்க தான். ஷீ இஸ் த கோ-ஃபவுண்டர் அண்ட் சீனியர் மேனேஜர் ஃபார் ஆல் பிரான்ச்சஸ். கண்டிப்பா நீங்க உடைந்து போன தருணம் அப்படின்னு ஏதாவது இருக்கும். ஏன்னா ஒரு பாலர் பள்ளி, அது வந்துட்டு பெயர் பெற்ற பாலர் பள்ளிகள் நிறைய இருக்கும்போது நீங்க புதுசா வந்து 1ல இருந்து இப்போ 8வது பாலர் பள்ளியை வந்து வழிநடத்திருக்கீங்க. அந்த மாதிரி இங்க உடைந்து போன தருணம் இருக்கு. அதை எப்படி எதிர்கொண்டு வந்தீங்க? ஒரு கஷ்டமான சூழ்நிலையில நம்ம எப்படி வாழ்க்கையை எதிர்கொள்றோம் அப்படின்றது தான் முக்கியம். எல்லாவற்றுக்கும் நான் எப்பவுமே சொல்றது வந்து தைரியம். கண்டிப்பா நம்ம நல்ல விஷயங்களை விதைக்கும் போது கண்டிப்பா அது நல்லதாகவே நடக்கும் என்பது என்னுடைய நம்பிக்கை. சார், வாழ்க்கையில எல்லாருக்குமே கண்டிப்பா யாராவது முன்னோடி இருப்பாங்க. அந்த மாதிரி உங்களுடைய முன்னோடி யார்? முதல் வந்து எனக்கு என்னுடைய அம்மா. என்னோட ஃபர்ஸ்ட் இது வந்து என்னுடைய அம்மா. அவர்களை பார்த்து தான் நிறைய விஷயம். என்னோட அப்பா அம்மா தான், எங்களோட அப்பா அம்மா தான் நிறைய விஷயத்தை வந்து எனக்கு சின்ன வயசுல இருந்தே ட்ரைனிங் கொடுத்தது. சொல்லப்படாத பல கதைகளுக்கு சொல்ல தூண்டுங்கள். தொடுவான தூரமில்லை. உங்கள் எண்ண அலைகளை வெளியே கொண்டு வரும் களம் தொடுவான தூரமில்லை. தேச ஊடகத்தில் குறைந்த விலையில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தீபாவளி நெருங்கிவிட்டது. நீங்கள் உங்கள் வணிகத்தை, பொருட்களை குறைந்த விலையில் காணொலி விளம்பரம் செய்ய உடனடியாக தேச ஊடகத்தை தொடர்பு கொள்ளலாம். உங்கள் பொருட்கள் தொடர்பான காணொலி விளம்பரம் தேசம் ஊடகத்தின் யூடியூப், டிக்டாக், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் ஆகியவற்றில் 2 வாரங்கள் வரை ஒளியேறும். மேலும் குறைந்த விலையில் போட்டோ அல்லது காணொலி தீபாவளி வாழ்த்து விளம்பரங்கள் செய்யலாம். உடனடியாக தேச ஊடகத்தை நாடுங்கள். 036730157. மக்களோட தேசம், தேசத்தோட மக்கள். தொடுவானம் தூரமில்லை. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக பிரத்யேகமாக கொண்டு வருவது ஷெங்கா கன்வென்ஷன் ஹால், பாத்துக்கி. மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. சரி சார், நெகிரி சம்பிலான வந்து நீங்க முதல் இந்தியரா இருக்கீங்க, வழி நடத்திக்கிட்டு இருக்கீங்க இந்த பாலர்பள்ளி. அது மட்டும் இல்லாம மலேசியால 2வது இந்தியரா வந்துட்டு பாலர்பள்ளியை சிறப்பா வழி நடத்திக்கிட்டு இருக்கீங்க. உங்களோட வளர்ச்சி நீங்க எப்படி பாக்குறீங்க? ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ், நெவர் எவர் கிவ் அப். கண்டிப்பா நம்ம அதுக்குரிய முயற்சிகளை எல்லாமே நம்ம கடந்த 10 ஆண்டுகளாக எடுத்திருக்கோம். அதை நோக்கிய நம்மளோட கோல், விஷன், மிஷன் எல்லாமே நம்ம இருந்ததுன்னா அதை நோக்கி கண்டிப்பா எல்லாரும் செய்யலாம் அப்படின்றத என்னோட கருத்து. ஸோ அது ஒரு பெருமையான தருணம். ஸோ எல்லாம் வல்ல இறைவனுக்கு இந்த தருணத்திலே நன்றியும், என்னுடைய பெற்றோர்களுக்கும் என்னுடைய மனைவிக்கும் இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சரி சார், மனைவி பத்தி சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா சக்தி இல்லையில் சிவன் இல்லையில் அப்படின்ற மாதிரி உங்க மனைவி வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு உறுதுணையா இருக்காங்க. அவங்க தான் துணை இயக்குனர் சொல்லியிருந்தீங்க. மனைவி பத்தி சொல்லுங்க. ஆமா, அவங்க மிஸ் பரமேஸ்வரி. அவங்க பாத்தீங்கன்னா வேறு துறையில தான் படிச்சிருந்தாங்க. அப்புறம் ஸ்கூல் நான் ஆரம்பிச்ச உடனே அவங்களும் இதுல டிப்ளமா இன் ஏர்லி சைல்ட்ஹுட் முடிச்சாங்க, பேச்சுலர்ஸ் முடிச்சாங்க, இப்போ மாஸ்டர்ஸ் முடிச்சிட்டாங்க. ஸோ நவ் ஷி இஸ் கோயிங் டு டூ PhD இந்த ஏர்லி சைல்ட்ஹுட்ல. அதுல ஸ்பெஷல் நீட்ஸ்ல வந்து அவங்க மாஸ்டர்ஸ் முடிச்சிருக்காங்க. ஸோ அப்போ அதனால வந்து என்னோட ஒரு பெரிய துணை சொல்லலாம். எல்லா விஷயத்திலுமே அவங்க தான். ஷீ இஸ் த கோ-ஃபவுண்டர் அண்ட் சீனியர் மேனேஜர் ஃபார் ஆல் பிரான்ச்சஸ். அவங்க எல்லா இடத்திலுமே எப்படி நம்ம வழி நடத்தி போறது, 2 பேருமே நம்ம திட்டம் போட்டு டிஸ்கஸ் பண்ணி தான் ஒவ்வொரு விஷயத்தையுமே அதை நம்ம செய்வோம். அதனால எனக்கு ஒரு பெரிய பக்கபலமா இருப்பாங்க எல்லா இடத்துலயுமே. சரி சார், 10 ஆண்டுகளா வந்து பிடிநடை போட்டு வந்துட்டு இருக்கீங்க. கண்டிப்பா நீங்க உடைந்து போன தருணம் அப்படின்னு ஏதாவது இருக்கும். ஏன்னா ஒரு பாலர் பள்ளி, அது வந்துட்டு பெயர் பெற்ற பாலர் பள்ளிகள் நிறைய இருக்கும்போது நீங்க புதுசா வந்து 1ல இருந்து இப்போ 8வது பாலர் பள்ளியை வந்து வழி நடத்திருக்கீங்க. அந்த மாதிரி இங்க உடைந்து போன தருணம் இருக்கு. அதை எப்படி எதிர்கொண்டு வந்தீங்க? நிறைய விஷயங்கள் எல்லா பிசினஸ்லயுமே எல்லாருக்கும் அது நடக்கிறதா. சில தருணங்களில் அதுதான் எப்பவுமே வந்து அந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையில நம்ம எப்படி வாழ்க்கையை எதிர்கொள்றோம் அப்படின்றது தான் முக்கியம். அந்த இன்னெவிட்டபிள் டைமிங்ல நம்ம என்ன மாதிரியான திட்டங்களை போடுறோம், எல்லாவற்றுக்கும் நான் எப்பவுமே சொல்றது வந்து தைரியம். அந்த நெவர் எவர் கிவ் அப் பாலிசி இருக்கணும்.
எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியம் இருக்கணும். எல்லாவற்றுக்கும் மேல இறைவனுடைய இறை நம்பிக்கை அது நம்மள ஒரு நல்ல இடத்துல கண்டிப்பா கொண்டு போவோம். நான் எப்பவுமே அது இறைவன் மீது எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது. அதனால கண்டிப்பா நம்ம நல்ல விஷயங்களை விதைக்கும் போது கண்டிப்பா அது நல்லதாகவே நடக்கும் என்பது என்னுடைய நம்பிக்கை. சரி சார், நிறைய பேர் தொழில் செய்யறாங்க, நிறைய தொழில் முனைவர், இளம் தொழில் முனைவர்களுக்கு இருக்கும், வணிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இருந்தாலும் அவர்களுடைய அந்த தொழில வந்துட்டு அவங்க சஸ்டெயின் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். நீங்க எப்படி சஸ்டெயின் பண்ணி இது வரைக்கும் வந்திருக்கீங்க? அதாவது இன்னைய காலகட்டம் எடுத்தீங்கன்னா எல்லா துறைகளுமே நீங்க காம்படிஷன் அதிகம். நீங்க எந்த ஒரு துறைக்கு போனாலும் சரி, ஒரு பியூட்டி கிளாஸஸா இருக்கட்டும், ஒரு ரெஸ்டாரண்டா இருக்கட்டும், ஸ்கூலா இருக்கட்டும், எல்லா துறைகளிலுமே, சினிமா துறையில எல்லா இடத்துலையுமே போட்டிகள் வந்து இன்று நிறைந்த உலகமாக மாறிவிட்டது. வாழ்க்கை என்பது நிகழ்ச்சி நிரல்படி பட்டியலிட்ட சம்பவங்களின் ஊர்வலம் இல்லை, எதிர்பாராமல் வருகின்ற வாய்ப்புகளின் ஊர்வலம் சொல்லுவாங்க. அப்போ வாய்ப்புகள் நம்ம கிட்ட வரும்போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம கரெக்டா அதை யூஸ் பண்ணிக்கணும். அதை எப்படி செயல்படுகிறோம், அந்த செயல் திட்டங்கள் ரொம்ப முக்கியம். இஃப் யூ ஆர் if you are failing to plan, you are planning to fail என்று சொல்லுவார்கள். அதனால நல்ல திட்டமிடுதல் இருக்க வேண்டும். அதை எப்படி நம்ம கொண்டு போறோம் அப்படின்ற ஒரு தூர நோக்கு சிந்தனை இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம வெற்றியாக செய்யலாம். அதனால இன்னைக்கு காம்படிஷன் இது எல்லாமே வந்து எல்லா இடங்களிலும் என்று உலகெங்கும் பரவி இருக்கிறது. அப்படி பாத்தீங்கன்னா அந்த கோவிட் டைம்ல எல்லாம் வந்து எவ்வளவு பேர் அதை சஸ்டெயின் பண்ணி திருப்பி இன்னைக்கு வந்து பல முதலாளிகள் ரொம்ப அற்புதமா செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால நீங்க நார்மலா ஒர்க் பண்ணும்போது உங்களுக்குரிய ஒரு மனதைரியம் வேற இருக்கணும். ஆனா பிசினஸ்னு வந்துட்டீங்கன்னா யூ மஸ்ட் ஹாவ் அ ஸ்ட்ராங் கிரிட் அண்ட் டிட்டர்மினேஷன். அது இருந்தால் மட்டும்தான், அந்த தைரியம் தான் ஃபர்ஸ்ட் தேவை. அதுக்கப்புறம் தான் நான் பணம் அப்படின்னு சொல்லுவேன். அதாவது நிறைய பேர் நினைச்சுப்பாங்க பணம் இருந்தா தான் நம்ம பிசினஸ் பண்ண முடியும் அப்படின்னு. அப்படி எல்லாம் கிடையாது. ஒரு சின்ன இடத்துல இருந்து நம்ம ஆரம்பிச்சாலே அது ஒரு பெரிய இடத்துக்கு உங்களை கொண்டு போகும். அதனால அந்த தைரியம், நம்மளோட தொலைநோக்கு சிந்தனை பிளஸ் ஒரு ஸ்ட்ராங் கிரிட் அண்ட் டிட்டர்மினேஷன் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம எல்லாருமே வெற்றி பெறலாம். சரி சார், வாழ்க்கையில எல்லாருக்குமே கண்டிப்பா யாராவது முன்னோடி இருப்பாங்க. அந்த மாதிரி உங்களுடைய முன்னோடி யாரு? நிறைய முன்னோடிகள் நிறைய பேர் இருக்காங்க, ஒருத்தர் அப்படின்னு சொல்ல முடியாது. நிறைய பேர்கிட்ட இருந்து நிறைய நல்ல விஷயங்களை நான் எடுத்துக்கொண்டது உண்டு. ஸோ உலக அளவில் மிகப்பெரிய பணக்காரர்கள் இருக்கிறார்கள். முதல் வந்து எனக்கு என்னுடைய அம்மா, என்னோட ஃபர்ஸ்ட் இது வந்து என்னுடைய அம்மா. அவர்களை பார்த்து தான் நிறைய விஷயம். என்னோட அப்பா அம்மா தான், எங்களோட அப்பா அம்மா தான் நிறைய விஷயத்த வந்து எனக்கு சின்ன வயசுல இருந்தே ட்ரைனிங் கொடுத்தது. அதற்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நீங்க நம்ம பிசினஸ் இதுல வந்து நிறைய பேர் இருக்கு. அப்ப நம்ம மலேசியால நம்ம சொல்லலாம், நம்ம தான் ஸ்ரீ டோனி பெர்னாண்டஸ்ல இருந்து முகேஷ், நம்ம திருபாய் அம்பானில இருந்து, அவர் ஒரு சாதாரண பெட்ரோல் பங்க்ல வேலை செஞ்சு எப்படி இன்னைக்கு உலகத்தின் ஒரு மிகப்பெரிய செல்வந்தரா மாறி இருக்காரு. ஹென்ரி ஃபோர்ட், இந்த மாதிரி நிறைய பேரை வந்து எனக்கு பிடிக்கும். சொல்லிக்கொண்டே போகலாம். எல்லாருக்கிட்டும் கண்டிப்பா ஒரு நல்ல விஷயங்கள் இருக்கும். அவர்கிட்ட இருந்து நல்ல விஷயங்களை எடுத்துக்கொள்வதிலே எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம். சரி சார், இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்.